மாடு மேய்க்கிற போராட்டத்தானே சொன்னார். அதனால் வந்து அனுமதி மறுத்திருப்பாங்க. பெரும்பாலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை தொடர்ந்து கொள்ளை போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாடு மேய்க்கிற போராட்டத்தை சீமான் ஏன் கொண்டு வராருன்னு சொன்னால், இப்போ மாடு மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள் வந்து அந்த தகவல்களை வந்து வெளியே சொல்லுவாங்க. என்ன நடக்குது மலை மேலே. இப்போ மாடு மேய்க்கிறதுக்கு பல தரப்பட்ட மக்கள் போவாங்க. அப்போ என்னன்னா அந்த தகவல் எல்லாம் வெளியே வரும். அப்போ வெளியே வராமல் இருக்கணும்னு சொன்னால் தான் அதுக்கு அந்த மாடு மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறதெல்லாம் வந்து இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய புல்லும் இலை செடி கொடிகளை வந்து யாருக்கு, விலங்கினங்களுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய காட்டில் இருக்குது. அப்போ அதை வந்து போய் அந்த மிருகங்கள், அதாவது ஆடு மாடு இதெல்லாம் போய் திங்கிறத வந்து அரசாணை போடுறாங்க தடுக்கிறதுக்குன்னா என்ன காரணம்? அது மாடுகள் மட்டும் மேய்ஞ்சின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மாடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போகுது. அப்போ இந்த கூட்டம் போயிடும்போது அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளையடிக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம திமுக மாதிரி. இல்ல, திமுக என்ன கேக்குறாங்கன்னா, அங்க கனிம வளங்கள் கொள்ளை போகுதுன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்லையா? என்ன ஆதாரம் இருக்கா? எத்தனை அமைப்புகள், முன்னாள் IAS சகாயமே எவ்வளோ ஆதாரங்களை கொடுத்துருக்காரு, என்ன பண்ணீங்க?